யூடியூப் ருட்டர்ஸ் இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்குலாம் எனக்கு என்ன நோய், நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு, நீங்களே சொல்லுங்க. நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க மனசான்ற சொல்லு. நான் என்னதான் யூடியூப் ருட்டர்ஸையும் அதர்ம மனோஜ பேரை சொல்லி கதறி இருக்கிறார் அப்படின்றதுதான். முகத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். இந்த தீஞ்சு போன என் முகத்தை எப்படி இருக்கேன்னு பாருங்க. கருக்கி சட்டியில் போட்டு வறுத்த மகன் மாதிரி. நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்கு யூடியூப் ரூட்டர்ஸும் மனோஜும் என்ன இப்படி பேசுறாங்க? நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறேன்னா என்னை பாருங்க, என் மூஞ்ச பாருங்க. இதுக்கு முன்னாடி மன்மத குஞ்சா இருந்தாரு. நீங்கிறனால இவ்வளவு நேரம் எடுத்து பேசுறேன். உங்க மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இல்ல, ஞானம் இருக்கு. மாலதியிடம் மண்டியிடாத மானம் மண்டியிட்டு விட்டது, வீழ்ந்து விடாத வீரம் வீழ்ந்து இருக்குது. கட்சிக்காரங்க கட்சி தம்பிகள்லாம் போன வைடா கோத்தான்ற. ஆனா மாலதி கிட்ட இப்படி பம்புறிய, இப்படி சலம்புறிய. ஏண்டா 6650 கோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாய் என்ன ஏண்டா விமர்சிக்கிற? நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சீமான் சொல்றாரு. ஆனா உண்மையில அவர் பாஜகவை எப்படி தெரியுமா எதிர்த்தாரு? குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தின் பேரில் முதலீடு செய்கிற வளர்த்து இந்தியாவில் முதன்மை மாநிலமாக, உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி ஏற்றிருக்கிறாரே. அவர் என்ன கடன்கள்? இந்த நாட்டில் நடக்கிற எல்லா அநீதிக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் காரணம் அப்படின்னு பேசுனது யார்? இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறது, பாவங்களை மன்னிக்கப்படுது. பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அதே கூட்டத்தில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு அறிவிச்சாரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள், அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. பாஜகவும் பார்ப்பனர்களும் பாசிஸ்டுகளும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சீமான் சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்வதற்கு சீமானுக்கு தைரியம் இருக்குதா? பிசிக தலைவர் திருமாவளவனை 2 சீட்டு திருமா கைய கட்டி வாய் அப்படின்ற பாட்டை இது என்ன சாதாரண காலமா? கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்படியெல்லாம் ஒரு சாதி வெறியும் மத வெறியும் மிக்க நபர்கள் தான். இது விபச்சாரத்தை விட கேவலம் இல்லையா? ஒரு வாய் விபச்சாரம் தானது. சவுக்கு சங்கர் ஒரு சின்ன வாய் விபச்சாரி, சீமான் ஒரு பெரிய வாய் விபச்சாரி. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். திருச்சி சூர்யா அவர்கள் மறுபடியும் இன்னொரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மாலதி அவங்களும் பேசுகிற ஒரு ஆடியோ. அந்த ஆடியோ பற்றி சொல்லுங்கள். இல்லை, எந்த மாலதின்னு சொல்லணும்ல, சவுக்கு சங்கரனுடைய தோழி மாலதியோட பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆடியோ எப்போ பேசப்பட்டது அப்படின்னா, சவுக்கு சங்கர் சீமானுடைய சின்னம் பறி போனதை மரண கலாய்ச்சி விட்டாப்புல. வீடியோவில் பேசுகிறப்ப சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இந்த நிலம் என் கையில் சிக்கிச்சு அப்படின்னு அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிரித்து கலாய்ச்சி விட்டாப்புல. அதை தாங்க முடியாமல் தான் சீமான் மாலதிக்கு ஃபோன் அடித்து கதறி இருக்கிறாப்புல. அளவா செய்யுங்க, உங்களுக்கு நிறைவா எல்லாம் நடக்கும். எல்லாம் ஃப்ராட் பசங்க, எல்லாம் காசுக்காக மாரடிக்கிறவங்க. எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி? ஒன்றும் இல்லை. சங்கரை கூட கூட்டிட்டு சங்கரை போயிட்டே சவுக்கு ஏதோ போயிட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன். உங்ககிட்ட தானே சொன்னேன். அவர் உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் தானே. அவனுக்கு காழ்ப்புணர்ச்சி, எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதல்ல என் கோட்பாடு. சரி, அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்யறவங்க பேசணும். அதிகாரத்தில் இருக்கிறவன உன்னே மாதிரி எதிர்த்து பேசுறவனையும் பேசணும்னா எப்படி? சவுக்கு சங்கரை பத்தி கதறி இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. இப்ப யூடியூப் ருட்டர்ஸ் இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்குலாம் எனக்கு என்ன நோய், நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு, நீங்களே சொல்லுங்க. நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க மனசான்ற சொல்லு. நான் என்னதான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணேன்? யூடியூப் ரூட்டர்ஸையும் அதர்ம மனோஜ பேரை சொல்லி கதறி இருக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு மன ரீதியாக யூடியூப் ரூட்டர்ஸ் வீடியோக்களாலும் அதர்ம மனோஜ் வீடியோக்களாலும் சீமான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத இந்த ஆடியோ அப்படின்றது ரொம்ப தெளிவா காட்டுது. யூடியூப் ரூட்டர்ஸ் ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. அதர்ம மனோஜ் ஒரு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாங்க.
நீ வந்து 30 லட்சம் வாக்குகளை பெற்ற தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சின்னு சொல்ற. எதுக்குப்பா இவங்களை பார்த்து பயப்படுற? முடிஞ்சா கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் தெரியலையா சம்பந்தப்பட்டவங்களுக்கே போன் பண்ணி கதறு, தம்பி வேணாண்டா, அண்ணனால முடியலடா, பேசாதீங்கடா. அதாவது இவங்க வச்சிருக்கிறது கட்சி இல்லை, நாம் தமிழர் அப்படின்றது ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு யூடியூப் ரூட்டர்ஸ் அடிக்கடி சொல்லுவாரு. அதனாலதான் இன்னொரு யூடியூப் சேனலை பார்த்து நமக்கு வருமானத்துக்கு வேட்டு வைக்கிறாங்களே, ஆப்பு வைக்கிறாங்களே அப்படின்னு யூடியூப் ரூட்டர்ஸை பார்த்து இவ்வளவு பயந்து நடுங்கி டவுசரோட சீமான் வந்து ஒண்ணுக்கு போயிருக்கிறாரு. இவர் தான் மேடையில வந்து அடுக்குமொழி பழமொழி எல்லாம் நிறைய சொல்லுவாரு. சீமான் என்ன சொல்லுவாருன்னா, நம் மீது விமர்சனங்கள் வீசப்படுகிறது என்றால் அந்த வீசப்படுகின்ற விமர்சனங்கள் வைரக்கல்லாக இருந்தால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அது கருங்கல்லாக இருந்தால் அந்த கல்லை கடந்து நடந்து போங்கள் அப்படின்னு வந்து சீமான் சொல்லுவாரு. ஏன் இப்படி பயப்படுற? நீ கடந்து போக வேண்டியதுதானே? ஏன்னா உன்கிட்ட உண்மை கிடையாது. உன்னை நிர்வாணப்படுத்தி உன்னை அம்பலப்படுத்தி நீ யாருக்கு வேலை செய்கிறாய், நீ யாருக்கு குலைக்கிறாய் என்பதை இவர்கள் அம்பலப்படுத்துகிறார்கள். அதனால் உன்னால வந்து தாங்க முடியல. அந்த தாங்க முடியாத கதறலை சரக்க போட்டு யாருக்கிட்ட புலம்புறதுன்னு தெரியல. அன்னி கையெழுலி கிட்ட புலம்பி இருப்பாரு, யோ உனக்கு டெய்லி இதே வேலையா இருக்கையா அப்படின்னு அந்த அம்மா 4 மிதிச்சிருக்கோம். அதனாலதான் மாலதிக்கு போன் பண்ணி, அம்மா நீங்களாவது கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு கதறி இருக்கிறாப்புல சீமானு இருக்குல்ல. அதுல என் முகத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். இந்த தீஞ்சு போன என் முகத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. கருக்கி சட்டியில் போட்டு வறுத்த மகன் மாதிரி இருக்கு. என்ன எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும்? நான் எதுவுமே துரோகம் செய்யவே இல்லையே சார். என்னை எதுக்கு அவன் போட்டு என்னை தேவையில்லாம ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சிடும் அது அப்படியாக இப்படி. ஏதோ இங்க வாய, நான் என்னையா பண்ணேன்? அங்க கோடிக்கணக்காக வாங்கினேன், இங்க கரப்ஷன் பண்ணி என்ன தேவை பேசுறது? எந்த மாதிரி பைத்தியக்காரத்தை நம்மள பாருங்க. அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியாத ஒரு பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு யூடியூப் ரூட்டர்ஸும் மனோஜும் என்னை இப்படி பேசுறாங்க? நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறேன்னா என்னை பாருங்க, என் மூஞ்ச பாருங்க. இதுக்கு முன்னாடி மன்மத குஞ்சா இருந்தாரு, இப்ப தீஞ்சி காஞ்சி கருவாடாகி எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்த மாதிரி ஆயிருச்சு என் மூஞ்சு. யாருக்காக போராடிட்டு இருக்கிறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு முதல் முறையாக சீமானுடைய ஆடியோக்கள்ல என்ன இருக்கும்? மோத்தாங்கம்மானு தான் இருக்கும். நீங்கிறதுனால இவ்வளவு நேரம் எடுத்து பேசுறேன். உங்க மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இல்லை, ஞானம் இருக்கு. அது மாதிரி நீ ஒரு ஞானி, உனக்கு ஒரு தத்துவம் இருக்கு, உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. இன்னும் பேசுகிற அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இதெல்லாம் ஃபாசிசம், இதெல்லாம் சும்மா. இந்தியாவே என்னாடு, முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பேசாம அமைதியாமாவது இருங்க. நான் போராடிவேன்னு இருக்கிறேன். அதை விட்டுவிட்டு குறுக்க பாஞ்சு எல்லாம் இது பண்ணி அப்படி தமிழனுக்கு மயிரா நல்லது நடக்கும். இன்னைக்கு தான் வல்லாளர் செத்தாரா போய் தோன்றாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்னைக்கு போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு மையம் இருக்கு. வேற இடம் இல்லையா அவங்களுக்கு? கடலுக்குள்ள அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவன் வேற இடத்துல வைக்க முடியாதா? இதெல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவா? எனக்கு சப்போர்ட் பண்ணாம சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து என்னையை போட்டு விமர்சிச்சுக்கிட்டு, சரி நீ என்னால இந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க, நானே விலகிக்கிறேன்னு தானே சொல்லுவேன். நக்கல் அடிக்கணும். சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. சீமானை பேசுனா ஒரு 4 பேர் ரசிப்பான், அதை பற்றி பேசுவான். அது அவனை பற்றி கிண்டல் அடித்தா 4 பேர் ரசிப்பான், 4 வியூவர்ஸ் வருவான். இதுக்கெல்லாம் பண்ணா இது விபச்சாரத்தோட கேவலம் இல்லையா? இது ஒரு வாய் விபச்சாரம் தானே. என்ன எதுக்கு பேசுகிறேன்? நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்லு. தவறு பண்ணிட்டேன், உனக்கு என்ன இருக்கு, நான் அண்ணன் இருக்கேன், என்னை கூப்பிட்டு அண்ணா என்னென்ன இப்படி பேசிவிட்டீங்க அப்படிதானே பேசணும். அது இல்லை, இந்த நிலைமை எனக்கு சிக்கிச்சோ. ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபிக்காரன் அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம சொந்த தம்பி என்னை எதிர்த்து பேசுறாங்க. உலகத்துல இந்த மாதிரி கொடுமையை உலகத்துல எவங்க பேசுவாங்க? அயோக்கிய பையன். கொடுமைதான். இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. இவருக்கு இது தேவையான்னு பாருங்க. முதல் முறையாக அவருடைய ஆடியோவில் மாலதியிடம் மண்டியிடாத மானம் மண்டியிட்டு விட்டது, வீழ்ந்து விடாத வீரம் வீழ்ந்து இருக்குது, இதெல்லாம் அந்த ஆடியோல இருக்குது. இல்ல இதுல ஒரு காமெடி என்னன்னா, மாலதி ஏதோ பெரிய யோக்கிய மாதிரி மாலதிக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றான்.
மாலதி பேர்லயே எத்தனை கிரவுண்டு நிலம் வாங்கியிருக்கிறாங்க, வீடு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பல ஜேர்னலிஸ்டுகள் சொல்லி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சவுக்கு சங்கர் கைதின் போது ஏற்பட்டது. ஏயா சீமான், தம்பிங்க உனக்கு ஃபோன் பண்ணா நீ எப்படிலாம் பேசுற, கிரீஸ்டப்பான்ற இது உதிர்ந்த ரோமன்ற, நேத்து அக்கா காளியம்மால பிசுருன்ட்ட, நத்தம் சிவசங்கரான பிசுருன்ட்ட, ஆனா நித்யானந்தா கூட இருக்கிற பொண்ணுங்களை ஃபிகருங்கிற, கட்சிக்காரங்க கட்சி தம்பிகள்லாம் போன வைடா நோத்தான்ற, ஆனா மாலதி கிட்ட இப்படி பம்புறிய, இப்படி சலம்புறிய, என்ன காரணம்? அவரோட பாதிப்போட இன்னொரு வார்த்தைகள் பாருங்க, இவங்கெல்லாம் எவ்வளவு தப்பானவங்கன்னு பாருங்க, இவங்கெல்லாம் எவ்வளவு ஆபத்தானவங்கன்னு பாருங்க, என்னையே விமர்சிக்கிறாங்களே அப்படின்லாம் கதறாரு. இவரு பெரிய யோக்கிய சிகாமணி, இவரை விமர்சிச்சுட்டாங்களாம், விமர்சிச்சதுனால மற்றவங்க கெட்டவங்களாம், இவர் யோக்கியமா. அந்த ஆடியோவில் மாலதி கிட்ட பேசும்போது 6500 கோடி கொள்ளடிச்ச பாஜக அவங்களெல்லாம் விட்டுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னால் இந்த நாட்டுக்கு என்ன கேடு, என்னை ஏன் போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க, நான் மட்டும்தானே போராடிட்டு இருக்கிறேன், போராடுறவனை போட்டு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏண்டா 6650 கோடி இந்த எலக்ட்ரல் பாண்டில் பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாய், என்ன ஏண்டா விமர்சிக்கிற? நான் 10 பைசா நம்ம பிச்சை எடுத்து தேர்தல் சிந்திச்சு, என்ன எதுக்குடா திட்டுறீங்க? நீங்க யார் தான்டா நீங்க? அதுலதான் என்னன்னு கோவம் வந்துருது. இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க பாருங்க, நீங்களா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தவறானவங்க. அநியாயத்தை, அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்யற தவறையெல்லாம் பேசாது, அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன். அதுலதான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான். ரொம்ப தப்பா அண்ணனை ரொம்ப நாம் பேசுறது, அது பேசுறது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை. இவர் என்ன பிஜேபிக்கு எதிராக போராடினாரு? முதல்ல அதுவே தப்பு, இந்த டேட்டாவே தப்பு. 6500 கோடி இல்ல, 8250 கோடி எலக்ட்ரல் பாண்டில் பாஜக மட்டும் அடிச்ச பணம். அதுலயும் பாருங்க, தன்னோட எஜமானனுக்கு ஒரு 2000 கோடியை காப்பாத்தி விடுறாப்புல சீமான். இவர் என்ன பாஜகவுக்கு எதிராக என்ன நொட்டி இருக்கிறாரு, எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. சனாதன ஒழிப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அப்படி பேசினதற்கு உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு 10 லட்சத்தை ஊபி சாமியார் அறிவிச்சான். இந்தியா முழுக்க வழக்குகள் போட்டாங்க. அதுக்கு எதிராக இவர் என்ன செஞ்சாரு சீமான்? நானும் சனாதன ஒழிப்புன்னு கூட்டம் போட போறேன், மாநாடு போறேன், முடிஞ்சா என் தலைக்கு அறிவிப்பு விடுங்கடா அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, நீ சீமான் பாடியிலே சொல்லணும்னா, நீ அப்படி சொல்லி இருந்தா நீ நல்ல ஆண்மகன்னு நான் நினைப்பேன், நீ நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருக்கிறன்னு நான் நினைப்பேன். ஆனா நீ அப்படி பேசலையே. நீ சனாதனம்னு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்திலையும் திமுக எதிர்ப்பை மட்டும்தானே பேசிட்டு இருந்த, பாஜக எதிர்ப்பையோ பாசிச எதிர்ப்பையோ முதன்மைப்படுத்தலையே. சீமானுடைய அரசியல் திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, தெலுங்கர் எதிர்ப்பு, சகோதர தேசிய இனங்களான கன்னடர், மலையாளி, தெலுங்கர் இவர்களுடைய எதிர்ப்பு தானே முதன்மையா இருக்குது. வேற என்ன இருக்குது? சாதாரண கூலிக்கு இங்க வர்ற இந்தி தொழிலாளர்கள் இவர்களை மட்டும்தான் முதன்மை எதிரியா கட்டமைக்கிறாரே ஒழிய இந்திய பார்ப்பனியம் அல்லது பாசிச பாஜக, இந்த RSS கும்பல் இதை இவர் முதன்மையா எங்கேயுமே முன்வைக்கலையே. இது மட்டும் கிடையாது, இது ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். சிஏஏ எதிராக இவர் என்ன போராட்டம் நடத்தினாரு? 11 ஓட்டு அதிமுகவும் பாமகவும் போட்ட ஓட்டுனாலதான் சிஏஏ சட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க அமலுக்கு வந்திருக்குது. அந்த சட்டத்திற்கு ஓட்டு போட்டா அதிமுகவையும் பாமகவையும் நோக்கி இவர் கேள்வி எழுப்பி இருக்காரா? இவரோட பாலிடிக்ஸ் தானே இவர் ஈழத்தமிழர்களுக்கு நான் ஈழத்தை வாங்கி தருவேன், அதை வாங்கி தருவேன், நீதியை பெற்று தருவேன்னு 15 வருஷமா தமிழ்நாட்டில் ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஈழத்தமிழர்களுக்கு இந்த குடியுரிமை சட்டத்தில் குடியுரிமை மறுக்கப்பட்டது. எப்படி அண்டை நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டதோ அதே போல இலங்கையில் உள்ள இலங்கை தமிழர்கள் இங்கு அகதியாக வந்தவர்களுக்கான குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடத்துனீங்க, எத்தனை பேசுனீங்க? இதுக்கு ஆதரவா ஓட்டு போட்ட எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பா ஆட்சி சிறப்பா இருக்குதுன்னு சொன்னீங்க. அன்புமணியை இப்ப வரைக்கும் நீங்க விமர்சிக்கலையே. இந்த சிஏஏ பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, எந்த பிரச்சனைக்காகவும் சாதிய கலவரத்தை தூண்டுகின்ற பாமகவுக்கு எதிராக, அன்புமணிக்கு எதிராக, ராமதாசுக்கு எதிராக சீமான் எத்தனை தடவை பேசியிருக்கிறாரு? ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க. அவர் எங்க அப்பா யாரு, டாக்டர் ஐயா எங்க அப்பா, சின்னையா எங்க அண்ணன் அப்படின்னு சலம்பிட்டு தானே இருக்கிற. எதிர்த்தே பேசலையே. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட சீமான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அன்புமணி கார் போகுது, கார் போறப்ப உடனே அதுவும் நம்ம கட்சி தான் அப்படின்னு பெருமையா சொல்ற. வெக்கமா இல்ல சீமான்? பாமக யார் கூட கூட்டணியில இருக்குது? பாஜக.
ஆனா இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நீ யார பொது எதிரின்னு சொன்ன? திமுக. தமிழ்நாட்டுக்கு பாஜக தான் பொது எதிரி. அந்த பாஜகவை பொது எதிரி அப்படின்னு கூட அடையாளப்படுத்தலையே நீங்க. நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சீமான் சொல்றாரு. ஆனா உண்மையில அவர் பாஜகவை எப்படி தெரியுமா எதிர்த்தாரு? எதிரும் புதிருமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தின் பேரில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே அவர் என்ன கலைஞர். பாஜகவுக்கு ஆதரவா சீமான் கடந்த காலங்களில் ஓட்டு கேட்டாரு. தமிழ்நாட்டு மேடைகளில் பேசும் பொழுது 1 லட்சம் கோடி கடனை அடைத்து 1 லட்சம் கோடி நிதியை அந்நிய வங்கியில் முதலீடு செய்திருக்கிறார் நரேந்திர மோடி அப்படின்னு பேசினவர் தான் சீமான். இதுதான் சீமான் பாஜகவை எதிர்த்த யோகிதையா லட்சணமா? உங்க கட்சிக்காரன் ஹிம்லரே சொல்றான், எங்களுக்கு பாஜகவும் பாமகவும் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு பிஜேபி எல்லாம் ஒன்றும் எதிரி கிடையாது, எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு மேடைகள்ல பேசியிருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம். மணிப்பூர் 2 பெண்களை நிர்வாணமாக்கி ஒரு பரேடு நடத்துனுச்சு இந்த RSS பிஜேபி கும்பல். உலகமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இங்க நடந்ததை பார்த்துட்டு மணிப்பூர்ல இப்படி 80 நாளா அப்படி நடந்துட்டு இருக்குது. ஒரு தேசத்தின் பிரதமர் பேசல, எந்த நடவடிக்கையும் இல்லை. அங்க அரசே இல்லாத ஒரு சூழலில் கலவரக்காரர்களால் RSS பிஜேபியினரால் குக்கி இன பழங்குடி மக்கள் வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னு உலகமே கண்ணீர் விட்டுச்சு அந்த சம்பவத்தை பார்த்து. அதுக்கு போராட்டம் நடத்துறேன், ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு கூட்டத்தை போட்டுட்டு இந்த நாட்டில் நடக்கிற எல்லா அநீதிக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் காரணம் அப்படின்னு பேசுனது யார்? இது சீமான் பேசினாரா இல்லையா? இன்னைக்கு வீடியோ இருக்குது. இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறது, பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு. பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அதே கூட்டத்தில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு அறிவிச்சாரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. அது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரின்னு பாடிட்டு பாஜகவும் பார்ப்பனர்களும் பாசிஸ்டுகளும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சீமான் சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்வதற்கு சீமானுக்கு தைரியம் இருக்குதா? அப்படிலாம் நீ சொல்லி இருந்தீங்கன்னா நீ பாஜகவை எதிர்க்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீ பம்மிட்டு இருக்கிற பாஜக கிட்ட பம்மிட்டு இருக்கிறன்னு சொல்றதை விட பாஜக போடுற பிஸ்கட்டுக்கு வாலாட்டிட்டு இருக்கிற ஒரு நாய் தான் சீமான். அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சியே அதுக்காக தான் இருக்கு. மாரிதாஸ் எச்சி துப்பி முஸ்லிம்கள் கொரோனாவை பரப்புகிறார்கள் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவதூறு பேசுறான். அவனை போலீஸ் கைது பண்றாங்க. தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணா அவருக்கு கருத்துரிமை இல்லையா அப்படின்னு நீயே தான் பேசுற. அடுத்து கிஷோர் கே சுவாமி கைது செய்யறாங்க. உடனே கிஷோர் கே சுவாமிக்கு கருத்துரிமை இல்லையா? இப்ப இவங்கெல்லாம் என்ன மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? இந்த RSS காரர்கள் மக்களுக்கு எதிராக எவ்வளவு அஜெண்டாக்களை திரும்ப திரும்ப முன்வைக்கிறார்கள். அப்படி முன்வைக்கிறவங்களுக்கு எதிராக பேசுவதற்கு கூட துணிவில்லை. இது கூட பரவாயில்ல. KT ராகவன் பூஜை அறையில நாங்க தான் கடவுளை காப்பாற்ற போறோம்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகி பூஜை அறையில் உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு மாஸ்டர்பேட் பண்றான். அப்படி பண்றவனை கேள்வி கேட்க துப்பு இல்லாம அவருக்கு கையுரிமை இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பாஜகவின் பி டீம் ஒரு கேடுகட்ட அடிமை. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாப்புல. முஸ்லீம் பேரை அவர் சொல்றாரு, ஒரு இஸ்லாமியர் போல அந்த பத்திரிகையாளர். அப்படின்னா நீ அப்படிதான் கேள்வி கேட்ப அப்படின்றாரு. அப்ப தன்னுடைய மூளை சிந்தனையிலேயே பாஜகவிற்கு எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு இருக்குதோ அதே மாதிரியான ஒரு வெறுப்பு சீமானுக்கும் இருக்குது. அதுல இருந்துதான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் தேச விரோதி. சீமானை பொறுத்தவரை சீமானை விமர்சிப்பவர்கள் எல்லாரும் இன துரோகிகள், தெலுங்கர்கள், திராவிடர்கள். இதுதான் சீமானுடைய பாலிடிக்ஸ். இவர் என்னைக்கு பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காரு? இவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் இருக்கான். அவன் சேனல்ல போய் பார்க்கலாமே, நம்ம நேயர்களும் போய் பார்க்கட்டும்.
அவன் சேனல்ல எத்தனை வீடியோ பாஜகவுக்கு எதிராக போட்டிருக்கிறான், எத்தனை வீடியோ திமுகவுக்கு எதிராக போட்டிருக்கான்னு 95% வீடியோ திமுக விசிக இவங்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஒரு 5% யாராவது நீ ஏன்பா பிஜேபியை பத்தி பேசல அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்களோன்ற ஒரே காரணத்துக்காக 1-2 வீடியோ மட்டும் பிஜேபியை திட்டி போடுவான். ஆனா பாண்டே வந்து நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு இவன் சர்டிபிகேட் கொடுப்பான். பாண்டே யோக்கியம் எவ்வளவு பெரிய யோக்கியன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும் அந்த ஆளோட நூல் பாசம் எப்படிப்பட்ட பாசம் அப்படின்றது. ஆனா அவரு நடுநிலையான பத்திரிகையாளர்னு சர்டிபிகேட் கொடுப்பான். ஆனா சனாதனத்தை தொடர்ச்சியாக எதிர்த்து களமாடி கொண்டு இருக்கின்ற விசிக தலைவர் திருமாவளவனை ரொம்ப கேவலமா பேசுவான். 2 சீட்டு திருமா, 6 சீட்டு திருமா, 6 மனமே 6 இப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு கேவலப்படுத்துறது. அவருடைய கட்சி பாடலான கையை கட்டி வாயப்பொத்தி அப்படின்ற பாட்டை இவன் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி காட்டுறது. இது என்ன சாதாரண காலமா? கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்படியெல்லாம் ஒரு சாதி வெறியும் மத வெறியும் மிக்க நபர்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினர். இவங்க என்னைக்கு பாஜக எதிர்த்தாங்க? இவங்க ஒரு நாளும் பாஜகவை எதிர்க்கவே கிடையாது. பாஜக எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் நாடகம். திமுக காங்கிரஸை எதிர்ப்பதற்காக பாஜகவிட்ட இருந்து பிஸ்கட் வாங்கிட்டு வேலை செய்யற ஒரு நாக்பூர் நாய்கள், நாக்பூர் அடிமைகள் தான் நாம் தமிழர் கட்சி. அந்த ஆடையில சீமான் அவர்கள் மாலதி கிட்ட பேசும்போது சவுக்கு சங்கர் என்னோட தம்பி, நான் அதனால் தப்பு பண்ணியிருந்தா என்னோட நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி நீ இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு கேட்கலாம்ல. அதை விட்டு வெளில என்னை பற்றியே தப்பாக பேசுறது எப்படி? அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியாமல் பேசுறதுன்றது சரியா? விபச்சாரத்துக்கு சமமான தப்பு இல்லையா அது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதான் அந்த விபச்சாரன்ற வார்த்தையில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சீமானுக்கு புரியணும்னா அந்த வார்த்தையில சொன்னாதான் புரியும். சவுக்கு சங்கர் ஒரு சின்ன வாய் விபச்சாரி, சீமான் ஒரு பெரிய வாய் விபச்சாரி, அவ்வளவுதான். 2 பேருமே வாயை வைத்து வாடகைக்கு விடுகின்ற ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் மக்களுக்காக என்ன பேசியிருக்கிறாங்க, என்னைக்கு போராடி இருக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு இந்த சின்ன பிரச்சனை, சின்னம் பறிபோன பிரச்சனையில் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த சின்ன மேட்டரே எடுத்துக்கலாமே. இதே திருச்சி சூர்யா சிவா கிட்ட சாட்டை துரைமுருகன் பேசினா ஆடியோ ஏற்கனவே வெளியே வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்க, ஏங்க சின்னம் போனதுக்கு நாங்களாங்க காரணம் அப்படின்னு திருச்சி சூர்யா கேட்கும் பொழுது சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னா, அதெல்லாம் அரசியல், அப்படிதானே பண்ணி ஆகணும், அப்படிதானே பேசி ஆகணும், நாங்கள் பேசணும்ல அப்படின்னு இதே சாட்டை துரைமுருகன் கொடுத்த அந்த ஆடியோ அப்படின்றது இன்னும் நம்ம சேனல்லே இருக்குது. நேயர்கள் அதை போய் பாருங்க. அப்படி இவங்க அப்ளை பண்ணி முறையா சின்னத்தை வாங்காம விட்டுட்டு அதை பாஜகன்னு சொல்லி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஏன்னா பாஜகவோட பி டீமே இவங்க தான். எதுக்காக இவங்களுடைய சின்னத்தை அவங்க பறிக்க போறாங்க? நம்பர் 1. நம்பர் 2, அண்ணாமலை குறித்து இனிமேட்டு நான் பேச மாட்டேன், அண்ணனே கூப்பிட்டு சத்தம் போட்டாரு, நம்மளுடைய டார்கெட் திமுக தான், பாஜகவோ அண்ணாமலையோ நம்மளோட டார்கெட் கிடையாது அப்படின்னு அண்ணனே சொன்னார் அப்படின்னு இவரே தான் சொன்னாரு. இப்ப இதுலயே இவங்க எந்த அளவுக்கு பாஜகவிற்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இதுல என்னன்னா, பாஜக அதிமுக கிட்ட 2 பேர்கிட்டையும் கட்டிங் வாங்குறவரு சவுக்கு, அதே போல அவங்க 2 பேர்கிட்ட கட்டிங் வாங்குறவரு சீமான். இவங்க 2 பேருக்குள்ள நடந்த தொழில் போட்டி, யார் நன்றாக வாயை வாடகைக்கு விடுபவர்கள் அப்படின்ற அந்த தொழில் போட்டியில நடந்த பிரச்சனை. அதுக்காக தான் போன் பண்ணி சீமான் கதறி இருக்கிறாப்ல. அதை பாருங்க, அதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சரி இவர்கிட்ட தான் சவுக்கு சங்கர் சொல்லன்னு இவர் வருத்தப்படுறாரு, இவர்கிட்ட தான் சவுக்கு சங்கர் நம்பர் இருக்குது, இவர் பர்சனலா போன் பண்ணி தம்பி ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு அப்படி பேசியிருக்கலாமே. ஆனா அதை விட்டுட்டு மாலதிக்கு போன் பண்றாரு. மாலதிக்கு போன் பண்ணி, உனக்கு அறிவு இல்லை ஆனா ஞானம் இருக்கு, நீ ஒரு ஞானி அப்படின்லாம் சலம்புறிய, எதுக்குப்பா இப்படி சலம்புற? அந்த அளவுக்கு என்ன மாலதி என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற என்ன? இதுல நமக்கு இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, இருந்தாலும் என்னென்ன மேடையில பேசுறான், தம்பிங்க போன் பண்ணா கோத்தாங்கம்மான்னு தம்பிங்களை வந்து திட்டுறான். அப்படியெல்லாம் திட்டிட்டு மாலதி கிட்ட வந்து இப்படி பம்மி பதுங்கி மண்டிக்கிட்டு இருக்கிறிய, இதெல்லாம் கேட்டா சத்தியமா சோத்துல உப்பு போட்டு திங்கிற தம்பிங்களா இருந்தா நாக்க பிடிங்கிட்டு சாகிறது தவிர வேற வழி இல்லை. இந்த கட்சியில இதுக்கு மேலேயும் இருக்கணும்னு ஒரு தம்பி நினைக்கிறான் அப்படின்னா அவன் நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலைமை. இந்த சின்னம் பறி போனதுல வந்து சீமான் முழுமையா நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே அம்பலப்பட்டு போனார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுக்கு சீமானை அந்த நேரத்துல கலாய்ச்சிட்டதுனாலதான் சவுக்கு கைதான பொழுது சீமான் ஆதரவு கொடுக்கல. கேடி ராகவன் வந்து மாஸ்டர்பேட் பண்ணதுக்கே வெக்கம் கூச்சம் இல்லாம போய் ஆதரவு தெரிவித்தவர், அவர் உரிமை உண்டு அப்படின்னு பேசினவர் தான் சீமான். அதனால இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் பதவி வாங்குறாங்க பெண் போலீஸ் அப்படின்னு சொல்ற பேச்செல்லாம் சீமானுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவர் ஆதரவு கொடுக்காததுக்கு ஒரே காரணம், அன்னைக்கு அப்படி பேசிட்டானு,
நம்மளை கேவலப்படுத்திட்டானே, அவனை நம்ம ஆதரிக்கணுமா அப்படின்ற ஒரு காரணமே ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. இப்போ அதுக்கு பின்னாடி கூட பிசிக தலைவர் திருமாவளவன்ட்ட பேசுறதுக்கு மாலதி முயற்சி பண்ணாங்கன்ற தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு திரும்ப மறுத்திருக்கிறாரு. சீமான்ட்ட கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அந்த ஆடியோ வந்து விரைவில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோவின் வாயிலாக திருச்சி சூர்யாவுக்கு நாங்க இதை வேண்டுகோளாவே வைக்கிறோம். சவுக்கு சங்கர் கைதுக்கு பிறகு மாலதி சீமான்ட்ட பேசியிருப்பாங்கல்ல, அந்த ஆடியோ இருந்தா அதையும் வெளியிடுங்க. நம்முடைய பார்வையாளர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். இந்த ஆடியோ குறித்து இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டுக்கு நன்றி. நன்றி.